ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ப்ளே ஆர் டே கேம் தான் விளாட போகிறோம். என் ஃப்ரெண்டு கூட தான் விளாட்றேன். அவங்க நிற்கிறானே ப்ளூ கலர் சட்டை, அவன் தான். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான்ல, ப்ளூ கலரில் இருக்கான்ல, அவன் தான். ஓகே, இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். இன்னும் 15 பேர் இருக்கோம் உள்ளே இப்போதைக்கு. பெட்ரோலாமே வாங்கலாமா அந்த கேமில்? இது தெரியாமல் போச்சு. என்னடா இது இன்னும் ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது, லிஃப்ட் பட்டன் போல இருக்குது. மேலே ஏறி நிற்போம். இல்லை ஆஃப் பண்ண முடியுமா இதை? தெரியலையே. யார் அந்த பொண்ணு? ஸ்பைடர் உமன் மாதிரி தொங்கின்னு இருக்கு. ஓகே, இப்போ வரோம், கேம்குள்ளே வந்துட்டோம். பேடாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களே இன்னொரு கேம் கூட வச்சுருக்காங்க. அந்த கேம் பேர் வந்து டோன்ட் கெட் எலிமினேஷன். அந்த கேம் உங்களது தான். அந்த கேம் நான் வேணாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரி, கீழே போயிட்டோம். என்ன ரொம்ப நேரமாக கீழே போய்கிட்டே இருக்கோங்க. ஃபைனலி வந்துட்டோமா? இல்லை, ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ட்ரோலுக்கு கொடுத்தா ரோபக்ஸ் கேட்குறானுங்க. அதே மாதிரி தான் அந்த பஞ்ச் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கும் ரோபக்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு வேணே அந்த ஆப்ஷனை கண்ணு முன்னாடி கொடுத்துட்டு ரோபக்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஏய் பிளாக் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, நம்ம என்ன ரூம் நம்பர் பார்ப்போமா? என்ன வந்துட்டான் அதுக்குள்ளே? ஸ்லீப்பி ஹெட்ஸ். அடே, யாரை பார்த்து ஸ்லீப்பி ஹெட்ஸுன்ற? நீ தான்டா. இவனை பார்த்தாலே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் ஞாபகம் வரான். அவன் யாருன்னு எனக்கு சொன்னோன்னு தோணல. சரி, ஓகே, கிரேட்லி ரிவார்டட். ஆஹாஹா, என்னடா ஈவில் லாஃப் கேவலமாக சரிகிறான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேமுன்னு பார்ப்போம். நம்ம 18ஆம் நம்பர் ரூமுங்க. விராட் கோலி ஃபார் அ ரீசன் கைஸ். ஓகே, பக்கத்து ரூமில் போயிட்டு ஸ்லாஷி டான்ஸ் போட்டு அவன் கரெக்டாக அது என்ன ஆகுனா கட்சின்னு கொடுக்கும்போது கரெக்டாக அந்த டிவிக்குள்ளே போகிற மாதிரி வரும் ஒருத்தனுக்கும் அவன் ரூமில். அப்போ நம்ம டான்ஸ் ஆடணுன்னா நம்ம டிவி முன்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும். பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கேம் இஸ் கால்டு த கியூபா. என்னடா ரூல்ஸ் சொல்லாமல் நீ பட்டன் கியூபுன்னு சொல்லிட்டு போயிட்டா? என்னடா ரூல்ஸு சொல்லாமல் அவன் பட்டன் கியூபுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு ரூல்ஸையும் சொல்லுங்க. ஐயோ, என்னத்த விளாட போகிறேன்னு வேறு தரல. ஒன்றுமும் பெயின் தான் இருக்குது. ஓகே, வந்துட்டோம். ஹலோ. ஓ, லேசர் வருமா? அதாவது சைட்லேருந்து. ஆமாம், லேசர் தான் வரப்போகுது. இவனுங்க வேறு இந்த டாப் வியூ கொடுத்தாலே எனக்கு வராதே. ஜம்ப்பு. யாரும் ஒருத்தன் வெளில குதிச்சிட்டாங்க. இது ஸ்டக்காக வேறு ஆகுதுங்க. எப்படிரா 2 பேர் எலிமினேட் ஆனாலே போதும், நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. 18ஆம் நம்பர் ரூமு. ஒரு கேமுமே டக்குன்னு போயிடுங்க. இதில் வெறும் 2 பேர் எலிமினேட் ஆனாலே போதும், கடன்னு போயிடும். ஓகே, இப்போ தான் மெசேஜெல்லாம் அனுப்புவானுங்க இவனுங்க. ஓகே, அடுத்த கேமுக்குள்ளே வந்தாச்சு. இன் திஸ் கேம் யூ நீட் டு பிக் அப் த ஜெட் ஃப்ளாக்ஸ் ஆஃப் த ஃப்ளோர் ஆர் சம்திங் பேட் மே ஹேப்பன். ஓகே, ஐ ஆம் நாட் அ பிக்கா. நீ ஆமாம், பார்த்தாலே தெரியுது நீ பிக் இல்லைன்னு. இன்னும் ஒரு விசித்திர தண்டு பொட்டேட்டோ மாதிரி இருக்காங்க அவன். இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் ஜெயிக்கலாம். அது என்ன ட்ரிக்குன்னு காட்டுறேன், இப்போ வாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே எல்லோரும் ஜெட் பேக்கை திருட ஓடுவானுங்க. நம்ம மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரே இடத்துல நின்றுருக்கணும். இப்படியே நின்றுருக்கணுமா? அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நின்றுன்னு இருங்க. கடைசி ஒரு 3 செகண்ட்ஸ் வரும்போது, 3 இல்லை ஒரு 6-5 செகண்ட்ஸ் வரும்போது போயிட்டு கரெக்டாக அவங்ககிட்ட சேர்ந்து ஜெட் பேக்கை தூக்கிட்டு ஓட்டிங்கன்னா எவனாலே ஆட்டே போட முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம். ஓகே, 5 4 3 2 1. இப்போ போய் வந்துச்சு, அவள் தான். எப்படி அர்த்தம் அவன்கிட்ட பக்கத்தில் ஒருத்தவங்க நல்லா அவன்கிட்ட இருந்து அமுத்தினேன். அவனே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஓகே, அப்படியே என்னடா கீழே போகிறேன். ஜம்ப் பட்டன் அமுத்திக்கிட்டே இருக்கணுமா? அமுத்திக்கிட்டே இருக்கணுமா? விட்டு ஐயோ, மேலே போகணுமா திருப்பியும்? திருப்பியும் மேலே போகணும் போல இருக்குங்க. நான் போகவே இல்லை, அப்படியே கீழே இருந்துட்டேன். ஏண்டா சொல்ல மாட்டீங்களாடா? நான் பாட்டின்னு கீழே இருந்துட்டேன்டா. சம்படி புஷ் மீ டவுன். ஓகே, என் ஃப்ரெண்டையும் அவனை கீழே தள்ளி விட்டாமல இருக்கு. திருப்பி இன்னொரு டைம் விளாட்லாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆனால் அது திருப்பி மேலே வரணும் போல இருக்குங்க. நான் பாட்டுன்னு கீழே இருந்துட்டேன்.
ஐ லைக் ரோப்ளாக்ஸா? யார் அவன்? மோஹித் துரை. சரி வாங்க அடுத்த கேமுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த கேம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுதுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. இது முன்னாடிலாம் விளாடும்போது நல்லா தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகே அடுத்த கேம். வந்துட்டானுங்க எல்லாரும். ஹூ ஆர் யூ மோஹித்? என்னடா இது, இன்னும் 24 செகண்ட்ஸ் இருக்குது. சரி இது மேலே ஏறி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. என்னடா இது? டேய் ஒன்றும் நிறைய நேரம் ஆகுதுங்க கேம் பிளே ஆரம்பிக்க. ஸ்லாஷி நம்ம இப்போ அது ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் டான்ஸ் போட்டு என் ஃப்ரெண்டை விருப்பத்தலாம். ஓகே ஆரம்பிச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? கேன் யூ ப்ளே அதர் கேம்? அடே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா. இதுங்க வீடியோ டேக்கிங்னு சொல்லலாம், அப்போ தான் ஏதாவது பிடிக்கும். இது வேறு இங்கேருந்து லிஃப்ட்டு கீழே போகவே அரை மணி நேரம் ஆகுது. வீடியோ டேக்கிங். ஓகே இன்னும் சீக்கிரமாக வந்துடுச்சு லிஃப்ட் ஆச்சுமா. இந்த டைம் ரூமு 12ஆம் நம்பர் கைஸ். என்னடா இவ்வளோ பேர் இல்லை அதுக்குள்ளே திருப்பி வந்துட்டான்டா ஸ்லீப்பி ஹெட்ஸ்ன்னு சொல்ல. நீ தான்டா ஸ்லீப்பி ஹெட்டு. மேக் இட் அவுட். என்னடா பார்க்கும்போதே நிறைய பேர் வெளில போகிறானுங்க, என்னடா ஆச்சு? கிரேட்லி அதே டைலாக் தான் திருப்பி சொல்கிறான். ஃபஸ்ட் ரவுண்டு வேறு என்னன்னு தெரில. வந்துட்டோம் திருப்பி. இப்போ வாங்க திருப்பி அவன் டிவி முன்னாடியாவது போய் டான்ஸ் ஆடலாம். இதுதான் என் ஃப்ரெண்டோட ரூம்னு நினைக்கிறேன். இங்கே டான்ஸ் ஆடலாம் போய்ட்டு. ஸ்லாஷ் ஏஇ டான்ஸ். ஐயோ தப்பா போட்டேன். டேக் அதுக்குள்ளே வந்துருச்சுங்க. யாரா அவன்? பெக்கனாடா அவன்? என்னமோ 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டுருக்கான். திருப்பியும் கியூபா? என்னடா அதே கேமே திருப்பி தரிக்கேன். சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க எனக்கு அந்த கேமு. மேலே டாப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துட்டு ஒன்றுமே பார்க்க முடியல, ஸ்டக்கு வேறு ஆகுது. இவன் வேறு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஓகே ஜம்ப் பண்ணலாம் கரெக்டாக வந்தோடனே. ஜம்ப்பு. என்னடா ஸ்டக் ஆகுது? ஐயோ பாதி ஹெச்பி போயிடுச்சு. ஒன்றாவது 2 பேர் எலிமினேட் ஆனால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். என்னடா இந்த பக்கம் வந்து வருது? ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, எஸ்கேப் ஆகிட்டோம். அப்பா என்ன இடத்துல ஓடுறான், ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. நிறைய பேர் காணாமே போயிட்டாங்க, நிறைய பேர் செத்துட்டாங்க இந்த இதில். என் ஃப்ரெண்டும் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே என்ன இது 18ஆம் நம்பர். 18 பேர் வச்சு நிறைய பேர் வந்தோம். இப்போ ஆனால் கம்மியாக தான் இருக்கும். திருப்பியும் போகலாம். இதுவாது புது. யார் அந்த பேபி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ செத்துருவாங்களா? இந்த கேம் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே இந்த கேம் ஈஸி தான், நம்ம எஸ்கேப் போயிடலாம். இவன் வேறு ஒரு டைம் சிரிக்கும் போது மென்டல் மாதிரி சிரிக்கிறான். இதில் எஸ்கேப் போயிடலாம் கைஸ். ஓகே அவன் கூப்பிடுவோம், காணவே காணும் கைஸ் அவனை. எங்கடா இருக்கா? ஐயோ இந்த பக்கம் ஓடிடலாம். என்ன ஏற முடியல? டேய் எங்கே பேபி எந்த பக்கம் வருதா? அப்போ நம்ம இந்த பக்கம் ஓடிடலாம். ஏதோ ஒரு நல்ல இடத்தா பார்த்து ஒழிச்சிக்கிட்டோன்னு வைங்களா. இந்த பின்னாடி ஒழிஞ்சிப்போம். 5 செகண்ட்ஸ். 4 3 2 1 அவ்வளோதான் செத்துருவான். செத்துட்டான். நிறைய பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் செத்தாலே போதுமாடா? 2 பேர் சாகணும்னு நினச்சேன். ஓகே ஒருத்தன் செத்தாலே போதும் போல இருக்குது. இதில் அடுத்த ரவுண்டு என்ன வைப்பான் தெரியலையே. சரி வாங்கோ. என்னடா இவ்வளோ தான் இருக்கும்? 1 2 3 4 5 6. என்னடா பார்க்கும்போதே ஒருத்தன் போகிறான். 5 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 இல்லை 6 பேர் இருக்கும். என்னடா திருப்பி அதே ரவுண்டா? எத்தனை டைம்டா ஒரே ரவுண்டே ரிப்பீட் பண்ணுவீங்க? இந்த டைம் வேறு ஏதாவது மேப் தந்தாவது நல்லாயிருக்கும். அதே மேப்பே திருப்பி தந்தானுங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே 3. அப்பா வேறு மேப்பு. இந்த மேப்பில் ஒரு இடம் தெரியும். இந்த டப்பா பின்னாடி ஒளியலாம், இல்லைனா அந்த
ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல அந்த ராக்கெட்ட அங்கேயும் ஒளியலாம். ஆனால் அங்கே ஒளிஞ்சா மாட்டிக்க மாட்டேங்குன்னு. இங்கே ஒளிஞ்சா மாட்டிக்க மாட்டோம். 9 8 7 6 5 4 3 2 1. அடுத்தது யாருக்கு? யூ டிட் இட். என்னது இது? நம்ம சீக்ரெட் ஸ்குவாட் இந்த இடத்துல இருக்கலாம் அவ்வளோ இருக்கே. இல்லை இங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. அடுத்தது என்ன கேமு? 1 2 3 4 5. என்ன சேர்த்தா 5. அவ்வளோதான். நிறைய பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. எவனையுமே காணோம். 5 4 3 2 1. அடுத்த கேம் வந்துருச்சு. இது என்ன ரவுண்டு? இதையும் அதே தந்தானா டென்ஷன் ஆகிடும். வேறு ஏதாவது கொடுக்கணும். என்னது? ஓ இதுவா? இது ஸ்டம்பிள் கைஸில் அனி காம்புன்னு ஒரு கேம் வரும். இந்த கேம் நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஆனால் இதில் சில சின்ன மிஸ்டேக் வேணாலும் நம்ம மாட்டிப்போம். சரி, நடுவில் போகிறதோட கார்னரில் போனால் பெட்டருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கார்னர்லேருந்து ஆரம்பிப்போம். கார்னருக்கு போயிட்டு அப்படியே கார்னர்லேருந்து சுற்றலாம். கார்னர்லேருந்து பொறுமையாக வரலாம். ஆனால் இவனுங்க நடுவில் வந்து இது பண்ணி விட்டானுங்கன்னா அப்புறம் நம்ம தனியாக மாட்டிப்போம். அதனால் பொறுமையாக கார்னரில் போகலாம். இருங்க. ஆனால் இவனுக்கு குறுக்கால வந்தானுங்கன்னா கண்டிப்பாக செத்துருவாங்க. சொன்னோடனே வரானே இவன் வேற. டே இன்னும் புகுட்டி அப்படி ஓடுறான். மாட்டினேன். இந்த இடத்துல இங்கே ஜம்ப் போட்டால் தான் எஸ்கேப் ஆகலாம். இருங்க, டேஷ் பண்ணி ஜம்ப் பண்ணுவோமா பேசாமல்? பண்ண முடியல. பண்ணுறதுக்குள்ளேயே கீழே விட்டேன்டா. சரி, இந்த இடத்துல அவனுக்கு கீழே விடுறதுக்காக நடுவில் உடச்சி வைப்போம். நடக்கதான்னு பார்ப்போம். அவனுக்கு கீழே விடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு விடறானுங்களான்னு பார்ப்போம். மாட்டினான்டா திருப்பியும். இது நடுவிலே உடச்சிருக்கலாம் போல இருக்கே. தெரியாமல் இங்கே வந்து உடச்சிட்டேன். இங்கே டேஷ். ஓகே, மாட்டினேன் அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுந்துட்டேன். ரொம்ப ஓவராக ஜம்ப் பண்ணிட்டேன். அவங்க ஜெயிச்சிட்டானுங்க. நடுவிலே உடச்சிருக்கலாங்க. சரி கடைசியாக சரி இன்னொரு ரவுண்டு போவோம். இந்த ரவுண்ட்லேயே நம்ம ஜெயிக்கணும். திருப்பி வாங்க போகலாம் விளாட. ஓகே, இது என்ன தாண்டா இருக்குது? இங்கே ஏறி இன்னொங்க ஸ்டக் ஆகிட்டேங்க. ஓ இதுதானா இருக்குது மேலே? அடே என்னமோ சோஃபா மாதிரி என்னமோ வச்சுருக்கானுங்க. என்னன்னு தெரில. ஓகே, கீழே போயின்னு இருக்கோம். அரே பாய்ஸ், எவ்வளோ நேரம்டா கீழே போவீங்க? ஓகே கைஸ், அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க, இவன் டக்குன்னு போகிற மாதிரியே தெரியலையே. பொறுமையாக போயின்ட்டுருக்கானுங்க. இப்போ வந்துட்டேன். இந்த டைம் 4ஆம் நம்பர் ரூமு. 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சுரேஷ் ரெய்னா இருக்கலாம். திருப்பி ஸ்லீப்பி ஹெட்ஸா? எத்தனை டைம்டா ஸ்லீப்பி ஹெட்ஸுன்னுவேன்? ஃபேபுலஸ் கேம் ஷோ, பெசன்ஸ் மேக் அவுட் இட் ஆல் கிரேட்லி ரிவார்டட். இதே தாண்டா ஒரு டைம். ஏதாவது ஒரு டைம் ஒரு புது டைலாக் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் விடுங்க. இந்த பொட்டேட்டோ மண்டையனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு இவனை பார்க்க லைட்டாக அந்த குழந்தை ஹெட்டு மாதிரி இல்லை. எனக்கு இவனை பார்த்தாலே பொட்டேட்டோ மாதிரி தாங்க தோணுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேம் கொடுக்க போகிறான்னு தெரில. இப்போ ஒன் டைம் தராத மாதிரி ஏதாவது கேம் கொடுத்தா நல்லாயிருக்கும், விளாட்லாம். ஆனால் 10 செகண்ட்ஸ் இருக்குது. 9 8 7 6. என்னடா பார்க்கும்போதே ஒருத்தன் போயிட்டான். இந்த மாதிரியே போனால் நல்லா தான் இருக்கும். அப்படியே எல்லோரும் இந்த டைம்லேயே போயிட்டு நம்ம மட்டும் வந்துட்டோன்னா நல்லாயிருக்கும். சரி. ஓ, பிளேஸ் will have 4 buttons to place. If you press the wrong one, you may. ஓ, தப்பான பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நீ என்னை சாப்பிட்ருவேன். இது லக்கை வச்சு தாங்க இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கேம் விளாடும்போது இந்த இதில் நான் 2 டைம் மாட்டியிருக்கேன். ஆனால் 2 டைமுமே எப்படியோ ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே, இது அப்படியே ரேண்டமாக தான் எவனாவது ஒருத்தனை கூப்பிடுவோம். நம்ம போகாமல் இருந்தால் சரி தான். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்கன்னா பிரச்சனை இல்லை. எலிமினேட் ஆகலைன்னா நம்ம மாட்டிப்போம். சரி, ஃபஸ்ட்டே கூப்பிடாமல் இருக்கக்கூடாது. பின்னாடி போய் நின்றுடலாம். ஓகே, யார் வந்திருக்கா? யாரோ பெக்கன் தான் வந்திருக்கான். பச்சை கலர் அமுத்தி விட்றா, செத்துருவேன். சரி, அவன் எஸ்கேப் போயிட்டாங்க. திருப்பி இன்னொரு பெக்கன் ப்ளூ கலர் எஸ்கேப் போயிட்டாங்க. என்னடா? ஓகே, திருப்பி இன்னொருத்தன் வந்திருக்கான். ஓகே, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வந்துருக்கான். ப்ளூ கலர் டே என்னடா ஸ்டேஜ் விட்டு கீழே குச்சிட்டான்? எப்பட்றா? டே என்னடா ஸ்டேஜ் விட்டு கீழே குச்சிட்டான்? மாட்டிப்பான். அவ்வளோதான், மாட்டிட்டான். போங்க, அவ்வளோதான் செத்துறான். ஆமாம், வந்து சாப்பிட்ருச்சு அவனை. தேவையில்லாமல் கீழே குச்சிட்டாங்க. குதிக்காமே இருந்திருக்கலாம் அவ்வளோருக்கு.
ஓகே ஒன்னொருத்தன் வந்திருக்கான். நீயும் எலிமினேட் ஆகிட்டனா நல்லா இருக்கும்டா. அடே எலிமினேட் ஆகிடுறா. தப்பானது தொடுறா, தப்பானது தொடு. கரெக்டானது தொட்டுறான். என்னடா? ஓ ராங்கா அது. ஓகே நல்லது. ஓகே அவ்வளோதான், ரவுண்டு முடிஞ்சிச்சு. இல்லையா? எத்தனை பேர்ரா? என்னமோ ஸ்டக் ஆகிடுச்சி. என்ன நெட்டு போயிடுச்சா? ஆமாம். இது வேறு திருப்பி வர கொஞ்ச நேரம் ஆகுமே. வந்துடுச்சு. ஓகே ஒன்னொருத்த எலிமினேட் ஆகிட்டான். ஓகே முடிஞ்சிடுச்சாடா ஒரு வழியா? ஓகே முடிஞ்சிடுச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஓகே முடிஞ்சிடுச்சு கைஸ். இந்த ரவுண்டு எஸ்கேப் ஆயாச்சு. எப்படியோ மேலே போயிருந்தால் கன்ஃபார்ம் செத்துருப்போம். நல்ல வேலை போகலை, அதனால சாவலை. அடுத்தது என்னது? என்ன ரவுண்டு வரப்போகுது? என்னடா அதுக்குள்ளே ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான். என் ஃபோனில் வேறு என்னமோ கிளிச் ஆயிடுச்சு. மேலே இருக்க ஐகான்ஸ்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் ஓகே கைஸ், in this game you will need to pick up jetpacks or something bad may happen. இது சுத்தமாக பிடிக்காதுங்க எனக்கு. சரி இதுலையாவது ஏதாவது ஜெட் பேக் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். எடுக்க முடியலன்னா வீடியோ இதோடய முடிச்சுப்போம். பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். ஓகே ஜெட் பேக் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு ஓடி எடுக்க. அங்கே ஒரு ஜெட் பேக்கு. ஜெட் பேக்கு எடுத்துட்டேனா? இல்லை எடுக்கவே இல்லை. அங்கே ஒன்று இருக்குது. இல்லை எடுத்துட்டேன். ஓகே இவன் பக்கத்துலேயே போகக்கூடாது. அடிச்சு எடுத்துட்டாங்க. என்ன தெரியும் என்கிட்டேருந்து அடிச்சு எடுப்பேன். தான் வெயிட் பண்ணா போடா அப்படி. அவன் பக்கத்துலேயும் போகக்கூடாது. ஒரு 8 செகண்ட் சர்வே பண்ணிட்டா போதும். போச்சுடா. டேய் திருப்பி எடுத்துட்டான்டா. ஐயோ எடுக்கல. எடுக்கல ஐயோ மாட்டினேன். அவ்வளோதான், பாய் தான். முடிச்சு விட்டாங்க நம்மளை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க. இந்த பைத்தியக்காரங்களால் எனக்கு ஜெட் பேக் கிடைக்காம போயிடுச்சே. சரி ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி ஆனில் வச்சுக்கோங்க. சரி டாட்டா பாய், see you.